மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். வெண்மணி தியாகிகளின் தியாகங்களை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். வெண்மணி தோழர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். வெண்மணி தியாகிகளின் தியாகத்தை மறக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் மறக்க மாட்டோம். உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு குறுகிய காலத்தில் உடனடியாக இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது. நேற்றைக்கு தான் சொன்னார் தலைவர். அதை மிக சிறப்பாக இதை ஒழுங்குபடுத்தியிருக்கின்ற தம்பி விடுதலைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 44 பேர் வீரச்சாவு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இதே அரங்கத்தில் நாம் பலமுறை நடத்தியிருக்கின்றோம். இதற்கு முன்பு பொதுக்கூட்டங்கள் நம்முடைய அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னதை போல பொதுக்கூட்டமாகவும் நாம் நடத்தியிருக்கின்றோம். கடந்த காலங்களில் நடந்த கசப்பான அனுபவங்களின் அடிப்படையில் நாம் அங்கே நேரடியாக கீழ்வன்மணிக்கு சென்று நாம் வீர வணக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவருடைய தலைமையில் சனாதனத்தை வேறறுப்போம் என்கின்ற உறுதிமொழியை ஏற்று இன்றைக்கு இந்த 44 பேருக்கும் நாம் வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நாளில் இது போன்ற சம்பவங்கள் நிறையா 44 பேர் படுகொலை, சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நிகழ்ந்தவர் தான் இருக்கின்றன. நம்முடைய தோழர் ரஜினிகாந்த் அவர் சொன்னதை போல இன்றைக்கு 1927 டிசம்பர் 25 அன்று மனுஸ்மிருதி எரிப்பு நாளை அதை எரித்த நாளாக இன்றைக்கு வட மாநிலங்களில் அதை முன்னெடுத்து வருகிறார்கள். நம்முடைய தலைவர் அவர்களும் கடந்த காலங்களில் அதை முன்னெடுத்தோம். அதாவது மனுஸ்மிருதியை எரித்து நாம் அந்த நிகழ்வை நடத்தியிருக்கின்றோம். வள்ளுவர் கோட்டத்தில் அந்த மகத்து குளத்திலே இந்த சாதிய படிநிலைகளை, வர்ணாசிரமத்தை, இந்து மத சனாதன குப்பைகளை தொகுத்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக இருக்கக்கூடிய மனுஸ்மிருதி, அந்த மனுஸ்மிருதியை எரித்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசுகளாக இன்றைக்கு நாம் இந்த களத்திலே நின்று நாம் வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, இந்த வழக்கு தொடர்பாக இளஞ்சியாகுவார் அவர்கள் கூட சொன்னார்கள். 1968 உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி அந்த கோபாலகிருஷ்ணசாமி நாயுடுவே துப்பாக்கி எடுத்து அவரே உள்ளே சுட்டு வெளியே இழுத்துட்டு விரட்டும் பொழுது எல்லோரும் அந்த ராமையா என்கின்ற அந்த தொழிலாளியினுடைய அந்த விவசாயியினுடைய குடிசைக்குள் உள்ளே புகுந்தபோது அங்கே 48 பேர் உள்ளே போனார்கள். ஆனால் 44 பேர் உள்ளே வைத்து எரித்து கொல்லப்பட்டார்கள். மீதி பேர் தப்பித்தார்கள் என்று அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார்கள். தோழர்களே, இந்த சம்பவம் ஒரு பக்கம் இவ்வளவு மோசமாக நடந்திருக்கின்றது. அதிலே மொத்தம் 106 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 23 பேர் தான் அந்த வழக்கில் கடைசியாக சார்ஜ் ஃப்ரேம் ஆனாங்க. 106 பேர் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள். எல்லாம் மிராஸ்தாரர்கள் தான். அதில் வெறும் கோபாலகிருஷ்ணசாமி நாயுடு என்று மட்டும் சொல்கிறார்கள். அதில் பல்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் உண்டு. சாம்பசிவ ஐயர் என்ற பெயரும் அதில் உண்டு. அந்த அந்த வழக்கில் கடைசியாக 23 பேர் சார்ஜ் செய்யும் போது அவரும் அதில் இருக்கிறார். அதற்கு முன்னதாக தோழர் சொன்னது போல அந்த பக்ரிசாமி கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கில் 8 பேர் விவசாயிகள் சார்பாக கைது செய்யப்பட்டு சார்ஜ் கடைசியாக ஃப்ரேம் பண்ணப்பட்டு அவர்கள் 8 பேருக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. ஆனால் 44 பேரை படுகொலை செய்த கோபாலகிருஷ்ணசாமி நாயுடு அவருக்கு நீதிமன்றம், அங்கே நாகப்பட்டினம் நீதிமன்றம், அந்த செஷன்ஸ் நீதிபதி குப்பனா முதலியார் அவர் தான் அந்த வழக்கில் அவருக்கு வெறும் 10 ஆண்டு சிறை தண்டனை தான் கொடுக்குறாங்க. மொத்தமாகவே 10 ஆண்டும் அபராதம் மட்டும் போடுவாங்க. அந்த 23 பேருக்கு கொடுக்குறாங்க. தொடர்ந்து இந்த வழக்கு மேல்முறையீடு போகிறார்கள். மேல்முறையீட்டில் அந்த வழக்கினுடைய பெஞ்சு, அந்த உயர்நீதிமன்ற பெஞ்சு, குறிப்பாக அந்த பெஞ்சினுடைய நீதிபதிகள்
ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேர்ல ரொம்ப முக்கியமா அந்த வழக்கை வந்து மகாராஜன் என்கின்ற நீதிபதியும் வேலுமணி என்கின்ற நீதிபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த அந்த வழக்கில் வந்து மிக தெளிவாக அந்த தீர்ப்பை சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய மிராஸ்தாரரு, பெரிய பண்ணையாரு, இவங்க வந்து வசதி படைத்தவர்கள், இவர்களே மெனக்கட்டு இங்கே வந்து உள்ள புகுந்து இதை தாக்குதல் நடத்தி தீ வைத்து கொளுத்தியிருப்பார்கள் என்று நான் நம்ப முடியாது. ஆகவே இவர்களை வந்து ஏற்கனவே கொடுத்த 10 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்து இவர்களை நான் விடுதலை செய்கிறேன் என்று அவர்களை வந்து விடுதலை செய்கிறார்கள். தோழர்களே, ஆனால் பக்கிரிசாமி வழக்கிலே அவர்கள் 8 பேர் கொடுத்த அந்த தண்டனை அப்படியே இருக்கின்றது. தலித்துகள், அங்கே இருக்கின்ற தலித்துகள் மீது தான் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த மிராஸ்தாரர்கள் 23 பேரும் விடுதலை செய்யப்படுகிறார். 23 பேரும் வெளியே அவர்கள் வந்து சுற்றுகிறார்கள். இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்கின்றது. உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் விடுதலை செய்த ஆண்டு என்பது 1975, இதே டிசம்பர் மாதம் தான். ஆனால் மேல்முறையீடு செய்கிறார்கள். மேல்முறையீடு செய்யப்பட்ட போது என்ன வழக்கோ, என்ன உயர்நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதே அறிக்கையை, அதே நீதிபதியினுடைய கருத்துக்களை உச்ச நீதிமன்றம் சொல்லி அந்த வழக்கிலிருந்து அவர்கள் எல்லோரையும் முற்றாக விடுதலை செய்கிறார்கள். அதில் குறிப்பாக வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ, இவர்கள் வந்து சந்தேகப்படும்படியான ஆட்கள் இல்லை, சமூகத்தில் மிக வலிமையாக மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக இவர்களை இந்த குற்றச்சாட்டில் இவர்கள், அதாவது வந்து எஃப்ஐஆர் போட்டது, குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது தவறு என்று சொன்னது உச்சநீதிமன்றம். அப்படிப்பட்ட நீதிமன்றத்திலிருந்து அவர்கள் தப்பித்தார்கள். தோழர்களே, இவ்வளவு மோசமான 44 பேரை படுகொலை செய்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து விடுதலை ஆனார்கள். இவர்கள் எப்படி இவர்கள் வந்து வாழ்வார்கள்? ஊர் மக்கள் எல்லாமே வந்து சாபம் விடுகிறார்கள். வந்து இப்படி வர்றான், பைக்கில் வர்றான், குதிரையில் வர்றான், மொபட்டில் வர்றானுங்க, எப்படி இவர்களை வந்து கடவுள் தண்டிக்க மாட்டானா என்று சாபம் விடுகிறார்கள். தோழர்களே, 1980 அதே அவர் இருஞ்சியூர் பக்கத்தில் மணக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வயல்வெளியில் வந்து இந்த இருஞ்சியூர் கோபாலகிருஷ்ணசாமி நாயுடு ஒரு கொடையோடு அவர் நடந்து போகிறாரு. அப்போ எதிர்க்க ஒருத்தன் வர்றான். எதிர்க்க வரும்பொழுது, யாரா நீயே, முனியன் பையன்தானே நீயே என்று அவர் வந்து கேட்கிறார். ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கும்பிட்றான். இங்கே எங்கடா நிற்கிற அப்படின்னா, இந்த தவிடு பொடி, அந்த தவிட்டு குருவிகளை நான் விரட்டுறதுக்காக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இவர் பின்னாடி வர்றான். 2 பேர் எதிர்க்க வர்றாங்க. எதிர்க்க வரும்பொழுதே, யாரா இவங்க புதுசாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி போகும்போதே பின்னாடி இருந்து இவர் வந்து கத்தியால் குத்திடுறான். அவங்க வந்து வெட்டுறாங்க. தொழிலே 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த சண்டை நடக்கிறது. பிறகு வேறொரு இடத்துல 2 பேர் புதருக்குள்ள வந்து வர்றாங்க. எம்எல் அமைப்பினுடைய தலைவர் ராஜபாளையம் பகுதியிலே இருந்த தோழர் அமல்ராஜ் அவர்களுடைய தலைமையில் அந்த படை, மக்கள் படை அல்லது இளைஞர்கள் அவர்களை கண்டந்துண்டமாக அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை வெட்டி படுகொலை செய்தார்கள். நீதிமன்றம் அவர்களை வந்து விடுதலை செய்தது, மக்கள் மன்றம் அவர்களை தண்டித்தது. ரொம்ப ரொம்ப நுட்பமான அந்த வழக்கில், நீ விடுதலை செய்தாலும் நாங்கள் விடமாட்டோம் என்று மக்கள் தீர்ப்பளித்தார்கள் அந்த வழக்கில். தொடர்ந்து இந்த கொலையை யார் செய்தார்கள், எப்படி நடந்தது என்று காவல்துறை விசாரித்தது, யாரும் வந்து புகாரை கொடுக்க முடியவில்லை. நீதிமன்றம் அதாவது அதை வந்து சார்ஜ் ஃப்ரேமே பண்ண முடியல. அந்த வழக்கில் இவர்கள் யார், அந்த வழக்கில் வந்து தண்டனை யாருக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த வழக்கில் அவ்வளவு அச்சுறுத்தல், அதாவது யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காத அளவுக்கு கோபாலகிருஷ்ணசாமி நாயுடைய படுகொலை அங்கே நடந்தது. அப்படி ஒரு மிக உன்னதமான ஒரு பணியை, அல்லது வந்து 44 பேருடைய ஆத்மா என்று சொல்வார்கள், அதை சாந்தி அடையக்கூடிய வகையில் அந்த படுகொலை நடந்திருக்கிறது என்று அது குறித்த பார்வையாளர்கள் அது குறித்து எழுதக்கூடியவர்கள் அதை எழுதுகிறார்கள். தோழர்களே, நீதிமன்றத்தினுடைய போக்கு இன்றைக்கும் அதே தான் இருக்கின்றது. இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு எல்லோருக்குமே தெரிந்தது தான். திருப்பரங்குன்ற வழக்கில் வேண்டுமென்றே இங்கே இருக்கின்ற ஜிஆர் சாமிநாதன் வேண்டுமென்றே இந்த வழக்கில்
அதாவது திட்டமிட்டு ஏற்கனவே அந்த வழக்கு முடிந்து போனது. 1920 அந்த வழக்கு போடப்பட்டது. 2017 வந்து கடைசியாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதிலே வந்து நம்முடைய ஜி.ஆர். சாமிநாதன் சொல்கிறார், இந்த வழக்கில் அவர் குறிப்பிடும் பொழுது இது மரபு சார்ந்த பழக்கம் அல்ல, ஆனால் இதில் உரிமை சார்ந்தது என்று அந்த ஜட்ஜ்மெண்ட்லே சொல்கிறார். அதாவது தீபம் ஏற்றுவது மரபல்ல என்றாலும் உரிமை இருக்கிறது என்று அந்த தீர்ப்பிலே அவர் சொல்கிறார். அதுவும் கூடுதலாக அவர் வந்து ராஜகோபாலன், இந்து முன்னணி தலைவர் ராஜகோபாலன் கொலை வழக்கை அதை சொல்லி 1990களில் இந்த வழக்கு இந்த திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்ற வேண்டிய விருப்பத்தை ராஜகோபாலன் தெரிவித்திருந்தார். அவர் முயற்சி செய்தார். ஆனால் அவர் வந்து அவரை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் படுகொலை செய்து விட்டார்கள். அவருடைய விருப்பம் இங்கே நிறைவேறுகிறது என்று நீதிபதி சொல்லுகிறார்கள். மகாபாரத காலத்தினுடைய கதையெல்லாம் அவர் சொல்லுகிறார். யாரு? நீதியரசராக இருக்கக்கூடிய ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள். இவர்தான் ஏற்கனவே வந்து 2014 கரூரிலே நெரூர் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த கிராமத்திலே உள்ள அந்த கோவிலில் பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சிலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் அப்படின்னு அவர் தான் வந்து தீர்ப்பு சொன்னார். 2014 அந்த வழக்கு போடும் பொழுது மணிக்குமார் தலைமையிலான பெஞ்சு இது மனித உரிமைக்கு எதிரானது என்று தீர்ப்பு சொன்னார்கள். மணிக்குமாரும் இன்னொரு சேர்ந்து 2 பேரை கொண்ட பெஞ்சு தீர்ப்பு சொன்னார்கள் 2014. இவர் அந்த வழக்கை 2024 10 ஆண்டுகள் கழித்து அவர் மீண்டும் எடுக்கிறார். எல்லாமே செட்டிங் வழக்கு. திருப்பரங்குன்றம் வழக்கும் பெட்டிஷன் போட்டதும் செட்டிங் வழக்கு. கரூரில் அந்த இலையில உருளது தொடர்பான வழக்கும் செட்டிங் வழக்கு தான். நவீன்குமாருங்கிறவன் வந்து அந்த வழக்கில் வந்து பெட்டிஷனராக வரான். இந்த வழக்கை இவரே எடுக்கிறார், சுவாமிநாதனே எடுக்கிறார். அப்போ அந்த சுவாமிநாதன் வந்து இந்த வழக்கில் சொல்றாரு, அலகு குத்துவது எப்படி உரிமையோ தனிநபர் உரிமையோ, எப்படி மொட்டை போடுவது எப்படி தனிநபர் உரிமையோ, அதுபோல எச்சில் நிலையில் உருள்வதும் தனிநபர் உரிமை என்று அவர் வந்து சொல்லிட்டு ஏற்கனவே 2 பேர் கொண்ட பெஞ்சு இது தடை விதித்தாலும் அதை மீறி எனக்கு கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று இவர் நம்முடைய ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இந்த தீர்ப்பை சொன்னார்கள். இது மேல்முறையீடு போய் இதை இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு நிறுத்தி இருக்குது. அவர் சொன்ன உடனே உருண்டாங்க. அது வேற. அது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை திருப்பரங்குன்ற வழக்கில் வந்து உங்களுடைய நீதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. பண்ணலை. தோழர்களே, இந்த கோவில் அல்லது மதம் சார்ந்த விடயங்களில் இன்றைக்கு நீதிமன்றம் எப்படி மோசமாக நடக்கின்றது. இதே ஜி.ஆர். சாமிநாதன் இந்த வழக்கில் அவர் சொல்றாரு, இந்த கரூர் வழக்கில் எச்சிலை உருள்றது தொடர்பாக சொல்றாரு, மகாபாரத காலத்திலிருந்தே எச்சிலையில் உருள்ற பழக்கம் இருக்கு என்று அவர் சுட்டி காட்டுகிறார். மகாபாரதத்தை அவர் சொல்றாரு, இதெல்லாம் சரின்றாரு. இதே நீதிபதி தான் ஜி.ஆர். சாமிநாதன் தான் மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கில் அவர் வந்து சொல்றாரு, கட்டாய மதமாற்றம் நடந்தது என்று, லாவண்யா கட்டாய மதமாற்றத்தின் மூலமாக தான் அவர் இறந்தார் என்று ஜி.ஆர். சாமிநாதன் குறிப்பிட்டு இது குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும், மைக்கேல்பட்டி என்று எப்படி பெயர் வந்தது என்று விசாரிக்க வேண்டும், மைக்கேல்பட்டிக்கு பின்னாடி இருக்கிற அந்த வரலாற்றை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லிவிட்டு 2-3 திரைப்படங்களையும் சொல்றாரு. சீரியஸ் மேன் என்கிற ஒரு படம், அப்புறம் கல்யாண அகதிகள் என்கிற படத்தையெல்லாம் சொல்லி இந்த படத்தெல்லாம் சுட்டி காட்டி சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்றாரு. ஆனால் சிபிஐ விசாரித்த பிறகு கட்டாய மத மாற்றம் நடக்கவில்லை என்று சிபிஐயும் சொல்லிவிட்டது, உயர்நீதிமன்றமும் அதில் தீர்ப்பு சொல்லிவிட்டது. கட்டாய மத மாற்றத்தின் அடிப்படையில் லாவண்யா இறக்கவில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அவங்க வந்து குடும்ப பிரச்சனையில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்ற இந்த 3 சம்பவங்களுமே மனுஸ்மிருதியை, மனு தர்மத்தை அவர் கோட் பண்றாரு. அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 3 வழக்குலையும் நான் சொன்னதுல ஜி.ஆர். சாமிநாதன் சொல்றது 3 வழக்குலையும் மனுஸ்மிருதியை அவர் வந்து சொல்றாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து தந்த இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது மனுஸ்மிருதிக்கு எதிரானது. ஆனால் ஜி.ஆர். சாமிநாதன் மனுஸ்மிருதியை சுட்டி காட்டுகிறார். அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு நபர் ஜி.ஆர். சாமிநாதன். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து 1951 வந்து செண்பகம் துரைராஜன் என்கின்ற வழக்குல, அதாவது சாதி ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டுமா கூடாதா என்கின்ற அந்த
வழக்குல கொடுக்கக்கூடாது என்று சொன்ன தீர்ப்பை கண்டித்த புரட்சியாளர் அம்பேத்கர் தெளிவுபடுத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நேரடியா சொல்றாரு. அப்ப அதை மற்றவர்கள் கேட்கறாங்க, நீங்க ஒரு சட்ட அமைச்சரா இருக்கீங்க, நீங்களே மதிக்கலைன்னா எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்றாரு, தீர்ப்பு என்பது வேறு, அது தனி. ஆனால் நான் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது என்னுடைய உரிமை சார்ந்தது. நான் நீதிபதிக்கு முன்பாகவே நின்று இந்த தீர்ப்பு தவறு என்று சொல்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது, அதை நான் சொல்வேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளையாகத்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைக்கு மதுரையிலே பேசினார். ஜே.ஆர். சாமிநாதன் என்கின்ற சங்கி என்று சொன்னார், வெளிப்படையாக சொன்னார், உன்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். நாமும் சொல்வோம், நீ அவமதிப்பு வழக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டாலும் பரவாயில்லை, நீ சொல்லுகின்ற அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஜே.ஆர். சாமிநாதன் சொன்ன தீர்ப்பு தவறு 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 என்று சொல்லித்தான் நாம் இந்த களத்தில் நாம் நிற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் எரித்த மனுஸ்மிருதியை புதுப்பிக்க நினைக்கிறார் ஜே.ஆர். சாமிநாதன். அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காத ஜே.ஆர். சாமிநாதனை நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எங்க சட்டத்தையே, நீ அரசியலமைப்பு சட்டத்தையே நீ மதிக்கல, அப்போ உன்னை நாங்க எப்படி மதிப்போம்? நீ பெரிய நீதிபதியா கூட இருந்துப்போ, அதை பத்தி கவலை இல்லை. ஜே.ஆர். சாமிநாதன்னா பெரிய சுவாமி இல்லை, நமக்கு சாமி அம்பேத்கர் தான், அவர் கொடுத்தது தான் இன்னைக்கு. அப்ப அம்பேத்கருடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு துணிச்சலாக யாருமே பேசாத, அதாவது தொட முடியாத இடத்தை தொட்டு பேசுகிறார். நீதிபதியா இருந்தா கூட வெளிப்படையா சங்கின்னு சொல்ற ஒரு துணிச்சல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர் யாருக்கு இருக்குன்னா அது நம்முடைய தலைவர் தான் இருக்கிறார். அப்ப அந்த தலைவருடைய பின்னணியில, தலைவருடைய வழியில நாம் இன்றைக்கு இந்த நாளில் 44 பேர் கொல்லப்பட்ட நாள், மனுஸ்மிருதி எரிக்கப்பட்ட நாள், ஏழைகளுக்காக அவதரித்த நம்முடைய இயேசுநாதர் அவருடைய பிறந்த நாள். இந்த நாளில் நாம் உறுதியெடுப்பது என்பது மனுஸ்மிருதியை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அரசியலமைப்பு சட்டத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்வோம், சனாதனத்தை வேறறுப்பதுதான் நம்முடைய கடமை என்பதை நாம் இந்த நாளில் உறுதியேற்பது நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த அத்தனை தோழர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து 44 வெண்மணி போராளிகளுக்கு மீண்டும் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேற்றைக்கு தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்கள் பாட்னா புறப்படுகிற அந்த வேளையில் தோழர் வன்னியரசு உள்ளிட்ட தலைமை பொறுப்பாளர்களிடத்தில் நாளை நான் ஊரில் இல்லை என்றாலும் கூட நீங்கள் மிக சிறப்பாக வீர வணக்க நிகழ்வை, கீழ வெண்மணி தோழர்களுக்கான வீர வணக்க நிகழ்வை நடத்திட வேண்டும், வெறுமனே ஒரு முழக்கம் போட்டு களைவதை விட அதனை ஒரு நிகழ்வாக நடத்த வேண்டும் என்று எமக்கு உத்தரவிட்டார்கள். அந்த அடிப்படையில் நேற்றிலிருந்து இந்த நிகழ்வு தோழர் வன்னியரசு அவர்களுடைய தலைமையிலே ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, இந்த நாளில் உலகத்தை ரட்சித்த மிக பெரும் போராளி, உலகத்தின் முதல் போராளி என்று எண்ணிடத்தக்க வகையில உலகத்திலே மிக பெரும் மக்களை கவர்ந்து வழிபடக்கூடிய, வழிநடக்கக்கூடிய ஒரு மாபெரும் மகான் இயேசு கிறிஸ்து அவர்கள் உதித்திட்ட நாள், பிறந்த நாள். இந்த நாளை உலகம் முழுவதும், உலகத்தில் பெரும்பான்மை நாடுகள், பெரும்பான்மை மக்கள் இந்த நாளை ஒரு பெருவிழாவாக, திருநாளாக, ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்கள் குறிப்பிடுவதை போல அவரும் இந்த மண்ணிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட வந்த போராளிதான்.
அரசு ஆதிக்க சக்திகளிடமிருந்து தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடியாத மக்களுக்காக குரல் கொடுத்தவர், தம்முடைய விடுதலைக்காக போராட அந்த விழிப்புணர்வு இல்லாத மக்களை விழிப்புணர்வு செய்து போராட வைத்தவர் உலகின் புரட்சியாளர் இயேசு பெருமான் அவர்கள். அவர்கள் உதித்த இந்த நாளில் இந்த தமிழ் மண்ணிலே, இந்திய மண்ணிலே கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ச்சியாக பகவான் புத்தர் காலத்திலிருந்து நாம் நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இங்கே பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கும் ஒடுக்கப்பட்டு கிடப்பதும், இன்றைக்கும் அவர்கள் விடுதலை களத்திலே பயணிப்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் புத்தரில் தொடங்கி இந்திய மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கர், சாகு மகராஜ், மகாத்மா ஜோதிபா புலே, சாவித்ரிபாய் புலே, தந்தை பெரியார், நமது மகத்தான தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் காலம் வரை இந்த மண்ணில் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பகவான் புத்தர், இயேசு கிறிஸ்து, தந்தை பெரியார் அவர்களுடைய தொடர்ச்சியாக, புரட்சி அம்பேத்கர் ஆகியோருடைய தொடர்ச்சியாக அவர்களுடைய கொள்கை தாங்கி இன்றைக்கு இந்த மண்ணிலே, இந்திய மண்ணிலே, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய மண்ணிலே களமாடி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் தான் நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு எப்படி சீடர்கள் பயணித்தார்களோ, எப்படி புத்தரோடு சீடர்கள் பயணித்தார்களோ, அப்படித்தான் எப்படி புரட்சி அம்பேத்கரோடு சீடர்கள் பயணித்தார்களோ, அப்படித்தான் இன்றைக்கு நாம் எழுச்சி தமிழர் தலைமையிலே சீடர்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே நமக்கு பெருமிதம் உண்டு, பெருமை உண்டு. அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் அன்றைய கீழத்தஞ்சை என்று அழைக்கப்படக்கூடிய விவசாயம் சார்ந்த அந்த நிலப்பகுதியில பெரும் நில பண்ணையார்கள், ஒரு சில விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய ஒரு சில நில பண்ணையார்களுடைய நிலங்களிலே, அந்த ஒரு சில நில பண்ணையார்களுக்கு ஒட்டுமொத்த நிலமும் சொந்தமாக இருந்தது. வலிவலம் தேசிகர், இருஞ்சியூர் கோபாலசாமி நாயுடு, உக்கடை தேவர், வடபாதிமங்கலம் சோமசுந்தரம் முதலியார் உள்ளிட்ட ஒரு சில விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய கேக்கரை ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஒரு சில அந்த நில முதலாளிகளிடத்தில் ஒட்டுமொத்த நிலமும் குவிந்து கிடந்தது. அந்த நிலத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள், பல்லனாகவும் பறையனாகவும் இருந்த மக்கள், நில உடைமை அற்ற மக்கள், இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த வன்னியர் உள்ளிட்ட மக்கள், இன்னும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் கூலி தொழிலாளியாக அந்த நிலத்திலே கிடந்து உழன்று, அந்த நிலத்திலே பாடுபட்டு, தன்னுடைய உயிரையே, தன்னுடைய உடல் பொருள் ஆவி என்று சொல்வார்களே, அத்தனையும் அந்த உழைப்பிலே செலுத்தி அதில் கிடைக்கிற சொற்ப கூலியை கொண்டுதான் அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழலில் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் உழைப்பு சுரண்டப்பட்டது. உழைப்பு கேள்வி கேட்பாரின்றி மாபெரும் ஒரு உழைப்பு சுரண்டல் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. காலையில் 6 மணிக்கு வயலிலே இறங்கினால் மாலை பொழுது போய் 8 மணி 10 மணியாக இருந்தாலும், இரவு எந்நேரமாக இருந்தாலும் கூட அந்த வேலையை முடித்துவிட்டுத்தான் கரையேற வேண்டும். பிள்ளை பெற்ற சிறு குழந்தையை கொண்டிருக்கிற தாய்மார்கள் கூட வயலிலே இறங்கி அந்த குழந்தைகளை, அந்த களத்து மேடு என்று சொல்வார்கள், வயல்வெளியில் இருக்கிற சிறு சிறு திட்டுக்கள், அதில் இருக்கிற சிறு சிறு மரங்களிலே
தன்னுடைய புடவையை கட்டி அங்கே தொங்கவிட்டு அதிலே அந்த குழந்தையை போட்டுவிட்டு அந்த வயலிலே இறங்கி வேலை பார்ப்பார்கள். அப்படி வேலை பார்க்கிற பொழுது குழந்தை அழுதாலும், குழந்தை பாலுக்கு அழுதாலும், பசிக்கு அழுதாலும் கரேறி வந்து அந்த பெண்களால், அந்த தாய்களால் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்ட முடியாது, சோறு ஊட்ட முடியாது. அப்படி ஏற வேண்டும் என்று சொன்னால் அங்க இருக்கிற கங்காணி இடத்துல அவர்கள் அனுமதி பெற வேண்டும். அந்த கங்காணி அனுமதி எப்படி கொடுப்பார் என்று சொன்னால், முதலாளி, அந்த முதலாளியுடைய அனுமதியோடு தான், அவர் கண்ணை செய்தால் மட்டும்தான் அந்த கங்காணி கூட போய் பால் கொடுத்துருவா அப்படின்னா. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பால் வந்து அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து கட்டிக்கும், மார்புல கட்டிக்கும். அது வந்து கட்டிக்கிடுச்சுன்னு சொன்னா ஒரு நோயா மாறும், வலி எடுத்துக்கும். வேற வழி இல்லாமல் அந்த வயலிலேயே அந்த பாலை பீச்சு விடுகிற சூழல், அந்த பீச்சு விடுகிற அந்த கொடுமை அந்த காலத்திலே நடைபெற்றது. அது மட்டுமல்ல அருமை உறவுகளே, ஆண்கள் கூட காலையில் மாடு மாறி இறங்கிய அந்த வயலில் வேலையை முடித்து விட்டுத்தான் ஏற முடியும். மதியத்திலே உணவு உண்பதற்கு கூட அல்லது எந்த ஒரு உணவுமே இல்லாமல் அவர்கள் உழைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு அவன் வேலைக்கு போகவில்லை என்று சொன்னால் அவனை இந்த முதலாளி பிடித்து வந்து அவனுடைய தோட்டத்திலே கட்டி வைத்து ஊரார் முன்னிலையிலே சவுக்கை எடுத்து அடிப்பார்கள். சாணியை கரைத்து அந்த சாணியை அவன் வாயிலே ஊற்றி குடிக்க வேண்டும் என்று குடிக்க வைப்பார்கள். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு திண்ணியத்தில் நடந்த கொடுமை. இந்த கொடுமை கீழத்தஞ்சை பகுதியிலே காலங்காலமாக நடந்த கொடுமை. சாணிப்பால் சவுக்கடி என்று சொல்வார்கள். அப்படி சாணிப்பாலும் சவுக்கடியும் ஒடுக்கப்பட்ட கூலி தொழிலாளிகளுக்கு தண்டனையாக வழங்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில் இப்படி உழைப்பவனுக்கு கூலி கொடுக்கிறார்கள் என்று கேட்டால் அதுவும் இல்லை. மிக அறப்படி கூட நெல் கொடுப்பதில்லை. அவன் மாடாக உழைத்து உழைத்து தேய்ந்தாலும் அவன் பாதி வயதுதான் அவர்களுக்கு இருக்கும். 30-40 வயதுகளிலே அவர்கள் மூப்படைந்து தன்னுடைய காலத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுகிற அளவிற்கு அவர்களுடைய உழைப்பு இருக்கும். ஆனால் உரிய ஊதியம் இருக்குமா, உரிய கூலி இருக்குமா, அந்த கூலியை கொண்டு அவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, குழந்தைகளுக்கு உணவூட்ட முடியுமா என்று கேட்டால் அதுதான் இல்லை. ஆகவே தான் அங்கே பொது உடைமைவாதிகள் வருகை புரிந்து அந்த பொது உடைமைவாதிகள், கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய பொது உடைமைவாதிகள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை, கூலி தொழிலாளர்களை ஒருங்கு திரட்டி ஒன்று திரட்டி இந்த கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தினார்கள். என்ன எவ்வளவு கூலி உயர்வு கேட்டார்கள் என்று கேட்டால், நீங்கள் ஏற்கனவே கொடுக்கிற அந்த கூலியோடு ஒரு அரைப்படி நெல் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தினார்கள். ஒரு அரைப்படி நெல் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த போராட்டத்திற்கு, அந்த கோரிக்கைக்கு நில உடைமையாளர்கள் செவி சாய்க்கவில்லை. அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அடியாட்களை கொண்டு வந்து அவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள். ஆக அந்த அடியாட்களில் ஒருவனை, இருக்கை பக்கிரிசாமி என்று அவன் பெயர், அந்த கூலி உயர்வு கேட்டு போராடிய தலைவர்களை, குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்த முனுசாமி என்கிற ஒரு டீ கடை நடத்தி வருகிற அந்த கூலி தொழிலாளர்களுடைய ஒரு தலைவர், அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், அவரை கடத்தி கொண்டு போய் வைத்து அடித்து அவரை கொலை செய்து விடுகிறார்கள். இந்த கொலைக்கு எவன் காரணமாக இருந்தானோ அந்த அந்த ரவுடியை பிடித்து கட்டி வைத்து, இருக்கை பக்கிரிசாமி என்று சொல்லக்கூடிய அந்த ரவுடியை கூலி தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள் அவனை அடித்தார்கள். அடித்து அவனும் இறக்க வேண்டிய சூழலுக்கு ஆட்படுத்தப்பட்டான். அவன் இறந்து போனான். எப்படி நம்முடைய அடியாளை அடித்து கொள்ளுகிற அளவிற்கு இவர்களுக்கு துணிச்சல் வந்து விட்டது என்று கோபத்தின் உச்சிக்கே சென்ற அந்த நில உடைமையாளர்கள், குறிப்பாக இரிஞ்சியூர் கோபாலகிருஷ்ண நாயுடு என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு மாபெரும் ஆதிக்க வெறி பிடித்த அந்த நபர் இன்னும் அடியாட்களை கொண்டு வந்து அவனே துப்பாக்கி எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் சுட்டுக்கொண்டே கல்கட்டு கட்டிகளால் அடித்துக்கொண்டே அந்த கீழ்வெண்மணி என்கிற அந்த உழைக்கும் மக்கள் வாழுகிற அந்த பகுதிக்கு சென்று தாக்குதல் நடத்துகிறார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாள் கூட்டமை அடிக்க வருகிறது, தாக்க வருகிறது, துப்பாக்கி கொண்டு வருகிறார்கள் என்று தெரிந்து ஆண்கள் எல்லாம் அந்த கிராமத்திலிருந்து ஓடி தப்பித்துக் கொண்டார்கள். அந்த கிராமத்தில் இருந்தவர்கள், ஓட முடியாத வயதான உழைக்கும் மக்களும்
பெண்களும் குழந்தைகளும் தான் அந்த கிராமத்திலே மாட்டிக்கொண்டார்கள். அப்படி மாட்டியவர்கள் இவர்களுடைய கொலைவெறி தாக்குதலிருந்து தப்பிப்பதற்காக ராமையா என்கிற ஒரு நபருடைய கொஞ்சம் பெரிதாக இருக்கிற அந்த குடிசைக்குள் ஓடி சென்று குழந்தை குட்டிகளும் பெண்களும் வயதானவர்களும் ஓடி சென்று அந்த வீட்டை, அது வீடு என்று சொல்ல முடியாத அந்த குடிசையை உள்பக்கமாக அதை சாத்தி கொண்டார்கள். சாத்தி கொண்டு ஏதோ கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி கட்டி வைக்கும் போது இந்த வீட்டுக்குள்ளதான் எல்லாரும் போய் இருக்கிறாங்க என்கிற செய்தி கோபாலகிருஷ்ணனுக்கு சொல்லப்படுகிறது. கோபாலகிருஷ்ணன் கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி, தயவு தாட்சணியமின்றி, கொஞ்சமும் கருணையின்றி அந்த வீட்டை கொளுத்துங்கடா என்று சொல்லி அவரே கூட இருந்து அந்த வீட்டிற்கு பெட்ரோலை ஊற்றி மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி 44 பேர் குழந்தைகளும் பெண்களும் வயதானவர்களும் துள்ள துடிக்க அந்த தீயிலே கருகி மாண்டு போனார்கள். அந்த நாள் 1968 டிசம்பர் 25ஆம் நாள். அந்த நாள்தான் இந்த இந்திய நாட்டினுடைய ஒரு கருப்பு நாளாக, இந்திய நாட்டினுடைய ஜனநாயக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளைத்தான் நாம் இன்றைக்கு அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம், கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில அந்த சூழல் பெருமளவு மாறிவிட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக அந்த அளவிற்கு மாறிவிட்டது என்று சொல்ல முடியாது. இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், போராடியவர்கள் அந்த இருக்கை பக்கிரிசாமி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நில பண்ணையாளர்களுடைய அந்த அடியாளை அடித்தவர்கள், அவன் சாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அனைத்து சமூகத்தையும் சார்ந்த கூலி தொழிலாளர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த நில உடைமையாளர்களுக்கு யார் மீது கோபம் வந்ததோ என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், யார் மீது ஆத்திரம் வந்தது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், மற்றவர்கள் மீது அவனுக்கு ஆத்திரம் வரவில்லை, பல்லன் மீதும் பறையன் மீதும் தான் அவன் கோபப்பட்டான். அவன் அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், பல்லனாக பறையனாக நம்முடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நமக்கு அடிமையாக கிடக்கிறவர்களுக்கு நம்ம எதிர்த்து போராடுவதற்கு துணிச்சல் வந்து விட்டதா, நம்முடைய அடியாளை அடித்துக் கொள்ளுகிற அளவிற்கு துணிச்சல் வந்து விட்டதா என்கிற அந்த சாதிய ஆதிக்க வெறிதான் அந்த பகுதியை, கீழவெண்மணியை குறிவைப்பதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே இந்த போராட்டம் என்பது, இன்றைக்கு நடந்த அந்த போராட்டம் என்பது, மக்கள் இன்றைக்கு நினைவு கூறுகிற இந்த நினைவு என்பது சாதிய நில உடைமை ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டமாக இன்றைக்கு இருந்தது. சாதிய நில உடைமை ஆதிக்கத்திற்கு எதிராக நாம் இன்றைக்கும் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்வை நமது தலைமையகத்திலே ஒருங்கிணைத்திருக்கிறோம். முன்பு ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் டாக்டர் எழுச்சித்தமிழ் அவர்கள் கீழவெண்மணிக்கே நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தி அந்த அஞ்சலி பொதுக்கூட்டத்தை டெல்டா மாவட்டங்களிலே நடத்தி கொண்டிருந்தார்கள். இடைக்காலத்திலே அது விடுபட்டு போய்விட்டது. நேற்றைக்கு தலைவர் டாக்டர் எழுச்சித்தமிழ் அவர்கள் அடுத்த ஆண்டு முதல் இந்த நிகழ்வை நாம் அந்த பகுதிக்கே சென்று நாம் அஞ்சலி செலுத்துவோம் என்று சொல்லியிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தருகிறது. அது மாபெரும் வெற்றிகரமான நிகழ்வாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த பகுதியில இன்னும் வீரியமாக நாம் கொண்டு செல்வதற்கு அது மிகப்பெரிய உந்துதலாக, உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த வகையிலே தலைவருடைய அறிவிப்பு என்பது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்கிற இந்த செய்தியையும் நான் பதிவு செய்து, புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருடைய வழியிலே இன்றைக்கு எழுச்சி தமிழுடைய தலைமையிலே நாம் இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் தீவிரமாக போராட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். இன்றைக்கு 1925 உருவாக்கப்பட்ட பார்ப்பனியர்களை, அந்த பிராமணர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தியாக தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே வைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே உருவாக்கப்பட்ட RSS இன்னைக்கு தன்னுடைய கோர பிடியை இந்தியா முழுக்க விரவி இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அவர்களுடைய கோர பிடியிலே சிக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 3வது முறையாக RSS அரசியல் பிரிவான பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் புரட்சியாளர் இன்றைக்கு வாழும் புரட்சியாக இருக்கிற டாக்டர் எழுச்சி தமிழக அவர் குறிப்பிட்டதை போல நாம் தமிழர் கட்சி, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஆகிய அந்த பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய ஒரு திரிபுவாதம் என்பது மக்கள் மத்தியில மிகப்பெரிய குழப்பத்தை, இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு சீமான் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் என்ன திமுக விமர்சிச்சா ஏன்
விசிகாவுக்கு கோபம் வருதுன்னு கேட்கிறாரு. திமுக விமர்சிப்பது அல்ல. தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், மதுரையில சொல்லியிருக்கிறார். திராவிடம் என்பது திமுகவுக்கு சொந்தமானதல்ல, அல்லது திராவிட கழகத்துக்கு மட்டுமே உரியதானதல்ல. அந்த திராவிடம் என்பது என் பாட்டன் அயோத்திதாச பண்டிதருடைய அந்த தத்துவம், அவர் முன்னெடுத்த ஒரு கொள்கை. அந்த கொள்கையை காப்பதற்கு மற்றவர்கள் அமைதியாக இருக்கலாம், நான் அமைதியாக இருக்க மாட்டேன், விடுதலை சிறுத்தைகள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு யுத்த பிரகடனத்தை மதுரையிலே டாக்டர் எழுச்சி தமிழர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த யுத்தத்திற்கு நாமும் தயாராக வேண்டும். அதனை இந்த மண்ணிலே சனாதனத்தை ஒழித்து சமத்துவத்தை மீட்டெடுப்பதற்கும், சாதிய நிலவுடைமையை ஒழித்து இந்த மண்ணிலே அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பதற்கும் நாம் இந்த நினைவேந்த நாளில் உறுதியேற்போம் என்று சொல்லி, செம்மாந்த வீர வணக்கத்தை போராளிகளுக்கு, கீழ வெண்மணி போராளிகளுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை உரித்தாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது தலைவர் எழுச்சி தமிழின் சார்பாக, தலைமை நிலையத்தின் சார்பாக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் படத்தை திறந்து வைப்பார். நம்முடைய தலைமை நிலை செயலாளர் அண்ணன் தகுடு தமிழ்ச்செல்வன் மாலை அணிவித்து துணை பொதுச் செயலாளர்கள் மலர் அஞ்சலி செலுத்துவார்கள். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். கீழ வெண்மணி போராளிகளுக்கு, கீழ வெண்மணி போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி தீயில் கருக்கப்பட்ட, நிலவுடைமை தீயில் கருக்கப்பட்ட கீழ வெண்மணி போராளிகளுக்கு, சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி நிலவுடைமை போராட்டத்தில், சாதி நிலவுடைமை போராட்டத்தில், ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுயிரை ஈந்திட்ட, இன்னுயிரை ஈந்திட்ட கீழ வெண்மணி போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். சனாதனத்தை வேறறுக்க, சமத்துவத்தை வென்றெடுக்க, சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். சாதிய நில உடைமை, சாதிய நில உடைமை சனாதனத்தை வீழ்த்திட, சனாதனத்தை வீழ்த்திட சமத்துவத்தை வென்றெடுக்க, சமத்துவத்தை வென்றெடுக்க கீழ வெண்மணி போராளிகளின், கீழ வெண்மணி போராளிகளின் நினைவு நாளில் உறுதி ஏற்போம், நினைவு நாளில் உறுதி ஏற்போம். எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் உறுதி ஏற்போம், விடுதலை சிறுத்தைகள் உறுதி ஏற்போம்.